අනුකුකන එක හොරෙන් හොරෙන් බල බල ඉන්නවට වඩා තමන්ගේ ගෑනිට දැනෙන්න මුකපන් වල කැරින් ගෑදත්තා ඔයේ கழுத்துல போட்டுக்கிட்டு இருக்கிறது தர்ம சக்கரம். ஆனால் வாயிலிருந்து வர வார்த்தை அப்படின்ற மாதிரி இந்த கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களும் பேசியிருக்கிறாங்க. அதே போல தான் தர்ம சக்கரம், அதாவது அவங்க சொல்கிறாங்க தர்ம சக்கரை அப்படின்னு சொல்கிறது, தர்ம சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க பௌத்தர்கள். மிகவும் அதை ஒரு கண்ணியமாக பார்ப்பாங்க. அதை கழுத்தில் போட்டுக்கிட்டு இந்த நம்மளுடைய கிறுக்கு பைத்தியம் பிடிச்ச அலைகிற சில நம்மளுடைய முஸ்லீம் மூதேவிகளும் தலையில் ஹிஜாப்பும் போட்டு இஸ்லாமியர் அப்படின்ற அறிகுறியையும் காட்டி போடுற வீடியோ தூ. எல்லா பக்கமும் அது எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரி, மதம், கலாச்சாரம், மானம், மரியாதை, பொது ஒழுக்கம், அதுவும் முக்கியமாக சீர்கட்டு சின்ன பின்னமாகி கேவலங்கட்டு போயிருக்கிறது இந்த டிக்டாக். உண்மையில் சொல்ல போனால் இந்த டிக்டாக் பாவனையாளர்கள் நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் பாருங்கள், இந்த மாதிரி கேவலமாக, இந்த மாதிரி அசிங்கமாக வீடியோ போடுறவங்க, இந்த மாதிரியெல்லாம் வீடியோக்கள் போட்டிருந்தா அதற்கு வரக்கூடிய கமெண்ட்ஸை பாருங்கள். 1 அல்லது 2 அல்லது 3 கமெண்ட் நல்ல கமெண்ட், இல்லை ஏதாவது புத்திக்கு சொல்லக்கூடிய கமெண்ட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ள 100க்கு 70% 80-90% வரைக்கும் ஆமாம் அப்படித்தான், இன்னும் பண்ணு, அந்த மாதிரி தான் பண்ணு, அப்படியே தான் பண்ணு, அப்படித்தான் இன்னும் பாதி தூக்கினா இன்னும் முழுசாக காட்டு, பாதி தெரிஞ்சா இன்னும் முழுசாக தர, இதை எவ்வளோ தான் பேசியிருக்கு, இன்னும் கொஞ்சம் பேசு அப்படின்னு அந்த ஃபோம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த புதுசாக சில ட்ரெண்ட், ஃபோட்டோ போடுற ட்ரெண்ட் வந்திருக்குது. இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னென்னு பார்த்தா, சொந்த புருஷனே பொண்டாட்டியுடைய ஃபோட்டோவை போட்டு கேவலப்படுத்துகிறான். சொந்த புருஷனே சொந்த பொண்டாட்டியுடைய ஃபோட்டோவை போட்டு கேவலப்படுத்துகிற அளவுக்கு இந்த டிக்டாக் வலைத்தளம் கேவலங்கட்டு போய் இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த டிக்டாக் யூசர்ஸ், நான் இதை சொல்கிறத கேட்டுட்டு போய் நீங்கள் டிக்டாக் ஓப்பன் பண்ணி டிக்டாக்ல போயிட்டு சரியாக டைமை ஷெட்யூல் பண்ணி டைமை சரியாக எழுதி வச்சுட்டு, நீங்கள் எப்போ போகிறீங்கன்றதை எழுதி வச்சுட்டு நீங்கள் உட்காருங்க. அதுக்கு பிறகு டிக்டாக்கை நீங்கள் எப்போ ஆஃப் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் டைமை செக் பண்ணி பாருங்கள், எவ்வளோ நேரத்தை இந்த டிக்டாக்ல நீங்கள் வீணடிச்சிருப்பீங்க அப்படின்னு. தயவு செய்து ரொம்ப கவனம், அவங்கள ஆட்கொண்டுக்கிட்டு இருக்குது. இதிலேருந்து மீண்டு வரலைன்னா மிகப்பெரிய ஒரு பாரிய நஷ்டவாளியாக போவீங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க டிக்டாக் பாவனையாளர்களே. இது ஒரு சாபக்கேடு, மறந்துடாது.